மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள 9 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு 10,008 எண்ணிக்கையிலான பல்வகையான வாழைப்பழங்களை கொண்ட சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து திரிசதி மற்றும் சகஸ்கர நாம அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜெயத்துடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. பிறகு அலங்காரம் மற்றும் பஞ்சார்த்தியும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அனுமன் சர்வ தேவதா சக்திகளின் அம்சம். புத்தி, கீர்த்தி, பலம், தைரியம், மனோசக்தி ஆகியவற்றை அருள்பவர். அனுமனை வரம் அருளும் மூர்த்தி, வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அருளும் வரப்பிரசாதி இவர் என்பதால் இவருக்கு பிரார்த்தனைகள் அதிகம். கிரகதோஷங்கள் நீங்க இவருக்கு வடை மாலை சாற்றியும், கல்வியில் தடை சுணக்கம் நீங்க வெற்றிலை மாலை சாற்றியும், பிரிந்த தம்பதியினர் சேர தேங்காய் மாலையும், தடைகள் நீங்க உயர் பதவி அடைய துளசி மாலை சாற்றியும், தீராத நோய் தீர வெண்ணெய் காப்பு சாற்றியும், குழந்தை பேரு கிட்ட சந்தன காப்பு சாற்றியும் வழிபடுவது முக்கிய பிரார்த்தனைகள் ஆகும். இத்தகைய பெருமை கொண்ட ஆஞ்சநேயரை போற்றி வணங்கும் வகையில் கும்பகோணம் பாலக்கரை விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காகவும், தேவையான அளவிற்கு நல்ல மழை பெய்து நவதானியங்கள், காய், கனிகள் உள்ளிட்ட அனைத்து வகை வேளாண் பொருட்களும் அமோக விளைச்சல் காணவும், அனைத்து வகை தொழில்களும் மேன்மை பெறவும், உலக மக்கள் நலன் வேண்டியும், கடும் வெப்பம் தணிய வேண்டியும், மாசி மாத அமாவாசை தினமான இன்று விஸ்வரூப ஜெயமாருதி ஆஞ்சநேய சுவாமிக்கு 10,008 எண்ணிக்கையிலான பூவன், ரஸ்தாளி, பேயன், செவ்வாழை, தேன் கதலி, கற்பூரவள்ளி உள்ளிட்ட பல்வகை வாழைப்பழங்களை கொண்ட அலங்காரத்தில் அருள்பாலிக்க, திரிசதி மற்றும் சகஸ்கரநாம அர்ச்சனையும் 1001 முறை ராமநாம ஜெயமும் கூற, சிறப்பு பூஜைகளுடன் குங்குமம் மற்றும் உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்த பிறகு அலங்கார தீபார்த்தி மற்றும் பஞ்சார்த்தியும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இத்தலத்து ஆஞ்சநேய சுவாமியிடம் தங்களது வேண்டுதலை வெள்ளைத்தாளில் எழுதி அதனை மட்டை தேங்காயுடன் சிவப்பு நிற துணியில் கட்டி அமாவாசை பூஜையில் வைத்து பிரார்த்தனை மேற்கொண்டால் எண்ணிய காரியம் 3 அமாவாசை காலங்களுக்குள், அதாவது 90 நாட்களில் முழுமையாக நிறைவேறும் என்பது அனுமன் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.